என் கூப்பிடுதலின் சத்தம் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்படி அந்த கால நேரத்தில் உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்கள் ஆண்டவரே, இந்த கால வேளையில் யாரெல்லாமை நோக்கி அபயமிடுகிறார்களோ, யாரெல்லாமை நோக்கி கெஞ்சுகிறார்களோ, யாரெல்லாமை நோக்கி ஆண்டவரே அங்கலாய்க்கிறார்களோ, இருதயத்தின் ஆழத்தை நோக்கி பார்க்கிறார்களோ, அந்த சத்தத்தை எல்லாம் இந்த காலை நேரத்தில் உடைய செவிகளிலே வந்து விழட்டும். உடைய செவிகளிலே அது ஏறட்டும். தாவீது சொன்னான், நெருக்கத்திறந்த என்னை அவர் விசாலத்துக்கு கொண்டு வந்தார். நெருக்கத்தில் இருந்த என்னை அவர் விசாலத்துக்கு கொண்டு வந்தார். இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் எந்தெந்த காரியத்திலெல்லாம் நெருக்கப்பட்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்திலெல்லாம் நெருங்கி போய் நிற்கிறார்களோ, ஒடுங்கி போய் இருக்கிறார்களோ, ஆண்டவரே தாவீதை விசாலத்துக்கு கொண்டு வந்த தேவன் இந்த காலை நேரத்தில் நெருக்கத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் விசாலத்துக்கு கொண்டு வருவீராக ஆண்டவரே. எந்தெந்த காரியத்திலெல்லாம் நெருக்கப்பட்டு இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியமெல்லாம் ஆண்டவரே நெருக்கத்தில் இருக்கிறார்களோ, அந்த நெருக்கத்தில் இருக்கிற காரியத்தில் எல்லாம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே விசாலத்துக்கு நீ கொண்டு வாங்க ஆண்டவரே. விசாலத்துக்கு நீங்க கொண்டு வாங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே விசாலத்துக்கு கொண்டு வாங்க, விசாலத்துக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. தாவீதை விசாலத்துக்கு கொண்டு வந்தவர் இந்த காலை நேரத்தில் யாரெல்லாம் உடைய சமூகத்தில் நெருக்கி போய் நிற்கிறாங்களோ, கலங்கி போய் நிற்கிறாங்களோ, மனம் உடைந்து போய் நிற்கிறார்களோ, என்னென்ன போராட்டத்தோடு இருக்கிறாங்களோ, அத்தனை பேருடைய சத்தத்தையும் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் கேட்டு உடைய காதுகளிலே விழுந்து ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி, ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் அவைகளை கேட்டு விசாலத்துக்கு நீர் கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு உண்டான நெருக்கத்தை கத்தை நோக்கி கூப்பிட்டு அவர் என்னை விசாலத்துக்கு கொண்டு வந்தார்னு சொன்னாருப்பா. அந்த வார்த்தையின்படியே இந்த காலை நேரத்தில் நெருக்கத்தில் இருக்கிறவங்களை ஒவ்வொருவரையும் நீர் விசாலத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எந்த காரியத்தில் இருக்கப்பட்டிருந்தாலும், எந்த காரியத்தில் நெருங்கியிருந்தாலும், அந்த காரியத்தில் ஆண்டவரேகளை விசாலத்துக்கு கொண்டு வந்து எங்களை நடத்துங்க. இதுவரைக்கும் நெருக்கி வந்த பார்வோன், இதுவரைக்கும் நெருக்கத்தில் வச்ச பார்வோனின் வல்லமைகளை கர்த்தர் முறிச்சு போட்டு அந்த நெருக்கத்தை நெருங்கி கொண்டிருக்கிற அந்த பார்வோனின் காரியத்தை எல்லாம் அழிச்சு போட்டு அந்த எகிப்தின் வல்லமைகளை முறிச்சு போட்டு பல ஆண்டுகளாய் பல நாட்களாய் ஆண்டவரே எங்களை ஒடுக்கின, எங்களை நெருக்கின, எங்களை வேதனைப்படுத்தின, எங்களை கலங்க வச்ச, எங்களை கண்ணீர் வடிக்க வச்ச, எங்களை பாதிக்கப்பட வச்ச ஆண்டவரே இந்த பார்வோனின் வல்லமைகளை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டு இந்த பார்வோனின் ஆவியின் செயல்களை முறிச்சு போட்டு எங்களை விசாலத்துக்கு நீங்க கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறையா. எங்களை விசாலத்துக்கு நீங்க கொண்டு வர வேண்டும் என்று நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு ஒரு விசாலம் உண்டாகட்டும். இந்த கால நேரத்தை கர்த்தருடைய சமுத்திரம் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசாலம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு விசாலத்துக்கு கொண்டு வந்து ஒவ்வொருவரையும் மகிமையாய் நடத்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களை விசாலத்துக்கு கொண்டு வந்து எங்களை நடத்த வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஒரு மகிமையும் இரக்கமும் தயவும் இந்த காலை நேரத்தில் உண்டாகட்டும். இன்னொரு நெருக்கங்களுக்கு ஏற்படாதபடி
இன்னொரு கலக்கம் எங்களுக்கு ஏற்படாதபடி, இன்னொரு வருத்தங்களுக்கு ஏற்படாதபடி, இன்னொரு விளைவினங்களுக்கு ஏற்படாதபடி, இன்னொரு குறைவு எங்களுக்கு ஏற்படாதபடி, இன்னொரு பாதிப்பு எங்களுக்கு ஏற்படாதபடி ஆண்டவர்களை கிருபையா கர்த்தர் காத்துக்கோங்க. அன்றைக்கு செங்கடலில் அந்த பார்வோனின் ஆவிகளை அழிச்சு அதோட அந்த நெருக்கத்தை முறிச்சு போட்ட தேவன் இந்த கால நேரத்தில் அப்படியாக ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த பார்வோனின் ஆவிகளை அழிச்சு இனி ஒரு நெருக்கங்களுக்கு வராதபடிக்கு நல்ல ஒரு விசாலத்தில் கொண்டு வந்து எங்களை ஒவ்வொருவரையும் வைத்து எங்களை ஆளுகை செய்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் சமூகத்தை நோக்கி பாத்திரங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரம் எங்கள் கூட இருக்கட்டும். உங்கள் கிருபையும் உங்கள் இரக்கம் உங்கள் தயவும் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு சகாயம் பண்ணி எங்களுக்கு இரக்கம் பாராட்டி எங்களுக்கு தயவு பாராட்டி எங்களை நடத்த வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். எனக்கு எதாக தெரியும் என்று வரல சாமி, அழைத்த தெய்வத்தையும் கொடுத்த கிருபையும் வைத்த அபிஷேகத்தை நம்பி உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, எனக்கு தயவு பாராட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க, எனக்கு ஆதரவாக இருங்க. வேதத்தை வேதமாக கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம் ஐயா, கைக்குள்ள வந்திருக்கிறோம், அதனால் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அப்படியாக எங்களை நடத்தி எங்களை ஆசீர்வதிச்சு எங்களை காத்துக்கோங்க. இன்னொரு நெருக்கம் வந்துடக்கூடாது சாமி, இன்னொரு நெருக்கங்களுக்கு வந்துடக்கூடாது, இன்னொரு கலக்கங்களுக்கு வந்துடக்கூடாது, இன்னொரு வேதனைகளுக்கு வந்துடக்கூடாது, இன்னொரு துக்கங்களுக்கு வந்துடக்கூடாது, இன்னொரு பாடுகளை வந்துடக்கூடாது, இன்னொரு அவமானங்களுக்கு வந்துடக்கூடாது, இனி ஒரு நிந்தைகளுக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவரே இன்னொரு நிந்தைகளுக்கு வந்துடக்கூடாது. இதுவரைக்கும் நாங்கள் பட்ட நிந்தை போதும், இதுவரைக்கும் நாங்கள் பட்ட வேதனை போதும், இதுவரைக்கும் நாங்கள் வடித்த கண்ணீர் போதும், இதுவரைக்கும் நாங்கள் பட்ட உபத்திரவம் போதும், நாங்கள் இதுவரைக்கும் பட்ட அபயமிட்டது போதும், இதுவரைக்கும் கூணி குறுகி நின்னது போதும். ஆண்டவரே இனி ஒரு நெருக்கம் வந்துடக்கூடாது, இனி ஒரு வேதனை வந்துடக்கூடாது, இனி ஒரு கலக்கம் வந்துடக்கூடாது, இனி ஒரு பாடுகள் வந்துடக்கூடாது, இனி ஒரு அவமானங்களுக்கு வந்துடக்கூடாது, இனி ஒரு துக்கங்களுக்கு வந்துடக்கூடாது, இனி ஒரு துக்கங்களுக்கு வந்துடக்கூடாது, இனி ஒரு கலக்கம் வந்துடக்கூடாது, இனி ஒரு வேதனை வந்துடக்கூடாது, இனி ஒரு தலகுடிமங்களுக்கு வந்துடக்கூடாது, இன்னொரு நாங்கள் அவமானப்பட்ட நாங்கள் எங்கே நிற்கக்கூடாது, இனி ஒரு நாள் நாங்கள் ஒரு அவமானப்பட்ட நாங்கள் எங்கே நிற்கக்கூடாது. ஆண்டவரே எந்த இடத்துல நாங்கள் தலை குனிஞ்சிடக்கூடாது. ஆண்டவரே இனி ஒரு தலகுடிமங்களுக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவரே இனி ஒரு தலகுடிமங்களுக்கு வந்துடக்கூடாது. ஷிமாலா ஹத்துடி அக்கரா மாக்கா துடி ஆளாரா நிம்மானா ஹல்மாரா காசி அந்தராக்கா இதுவரைக்கும் எங்களை அப்படி நடத்தி கொண்டு வந்த வல்லமைகளை முறிச்சு போட்டு, இதுவரைக்கும் எந்த வல்லமைகளை அடிமைப்படுத்தி வச்சிருந்த அடிமைத்தனத்தின் ஆவிகளை நாங்கள் அடிமைப்படுத்துகிறவர்களாய், அதுக்கு மேல எங்கள் வல்லமையை செலுத்துகிறவர்களாய் எங்களை அதிகாரப்படுத்தி, எங்களை ஆளுகைப்படுத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களுக்கு சகாயம் பண்ணி, எப்பிராயுமே உனக்கு அவரிடத்த சகாயம் உண்டு, எப்பிராயுமே அவரிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, அவரிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு, எப்பிராயுமே உனக்கு அவரிடத்தில் சகாயம் உண்டு. அந்த சகாயத்தை கிடைக்க பண்ணுங்கப்பா. இந்த கால நேரத்தில் ஜப சத்தம் செவிகளில் விழட்டும், எங்க அங்கலாய்க்கிற சத்தம் செவிகளில் விழட்டும், எங்க கண்ணீருடைய துரித்திலே வந்து விழட்டும். இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு சத்தத்தை கேட்கிற தேவனாய் இருப்பீரானா எங்க பெருமூச்சு சத்தத்தை நீங்க கேளும் ஆண்டவரே, எங்கள் அங்கலாய்ப்பின் சத்தத்தையும் கேளும் ஆண்டவரே. அன்றைக்கு ஒரு மோசையை அனுப்புவீரானால் எங்களுக்கு ஒரு தேவ வல்லமையை அனுப்பி, இன்றைக்கு தேவ பிரசன்னத்தை எங்களுக்கு அனுப்பி, இன்னைக்கு அந்த தேவ மகிமையை எங்களுக்கு அனுப்பி, பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அன்றைக்கு அந்த ஜனங்களை விடுவிக்க முடியுமானால் மகா பெரிய வல்லமையை எங்களுக்கு அனுப்பி, அந்த பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்குள்ள அனுப்பி, அப்படிப்பட்ட ஒரு பெரிய விடுதலையை எனக்கு தாங்க. அன்றைக்கு ஒரு மோசே, இன்றைக்கு ஒரு பரிசுத்த ஆவியானவர். அன்றைக்கு ஒரு மோசே,
இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அனுப்பியிருக்கிறீர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை இப்படிப்பட்ட ஒடுக்கத்திலிருந்து, இப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து, இப்படிப்பட்ட வேதனைகளிலிருந்து, இப்படிப்பட்ட கண்ணீரிலிருந்து, இப்படிப்பட்ட சத்துருவின் புட்டியிலிருந்து ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களை விடுவித்து, எங்கள் குடும்பத்தை விடுவித்து, எங்கள் பிள்ளைகளை விடுவித்து, ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு மேக ஸ்தம்பத்தினால், அக்கினி ஸ்தம்பத்தினால் மகிமையாய் நடத்தி போனவர் ஆண்டவர் இந்த ஒவ்வொரு நாளும் எங்களை மகிமையாய் நீரே எங்களை நடத்தி, மன்னாவினால் போசித்து, கண்மலையின் தண்ணீரை நாங்கள் குடித்து, ஆண்டவரே மற்றும் மேகத்தின் கீழாக நடக்கிறவர்களாய் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் மாற்றி விடுங்க சுவாமி. எங்கள் கையின் பிரயாசத்தை அல்ல, கர்த்தராலே போஷிக்கப்படுகிறவர்களாய், கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிறவர்களாய், கர்த்தராலே வழிநடத்தப்படுகிறவர்களாய் இந்த காலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி நீர்களை வழிநடத்த வேண்டும் என்று சமூகத்திலே எங்களை சமர்ப்பிக்கிறோம். உடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும் என்று சொல்லி, இதுவரைக்கும் நாங்களுமே நடத்தினாலே மன்னித்து, இனிமேல் நீர் எங்களை நடத்தும் ஆண்டவரே, நீ நடத்தும் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஒருவர் நாங்களுமே நடத்தி கொண்டு போயிருப்போமான தெய்வங்களை மன்னித்து, இனிமேல் நாங்களுமே நடத்தக்கூடாது ஆண்டவரே. நீர்தானங்களை நடத்த வேண்டும், நீர்தானங்களை நடத்த வேண்டும், நீர்தானங்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்களுமே நடத்திருப்போம், இல்லை மன்னிங்க. இனிமேல் நாங்களுமே நடத்தக்கூடாது சாமி, நீர்தானங்களை நடத்த வேண்டும். இதுவரைக்கும் நாங்கள் சொன்னதை நீங்க செய்திருப்பீங்க, இனிமேல் நீங்க சொல்றதை தான் நாங்க செய்யணும் ஆண்டவரே. இனிமேல் நீங்க சொல்றதை தான் நாங்க செய்யணும் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களா இந்த காலை நேரத்தில் சமூகத்தை கூடி வந்திருக்கிறீங்கள ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி, நீ நடத்த போகிற நாட்கள் மகிமையாயிருக்கும். இந்த தேவன் நம்ம நடத்த போகிற காரியம் மகிமையாயிருக்கும். அறியாத வழிகளில் மன்னாவினால் போஷித்து, கண்மலையின் தண்ணீரை குடிக்க வைத்து, காடைகளை கொடுக்க வைத்து, மேகத்தினால் அக்கினியால் நடத்தி, எதிரிகளை அழித்து, குறுக்க நின்ற சத்ருவை சங்கரித்து நடத்தி வந்த மகிமையான தேவன் அப்படியாக எங்களை மகிமையாக நடத்துவதற்கு நீர் விரும்புகிறீர். இனி நாங்கள் உம்மாலே நடத்தப்பட போகிறோம் ஆண்டவரே, உம்மாலே நடத்தப்பட போகிறோம். இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண்பது இல்லை, இன்று காண்கிற எகிப்தியனை இனி காண்பது இல்லை. இதுவரைக்கப்பட்ட வேதனையை பார்ப்பதில்லை, இதுவரைக்கும் அடித்த கண்ணீர் எனக்கு கண்ணீர் அல்ல. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக உன்னை மகிழ்ச்சியாக்குமே, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக உன்னை மகிழ்ச்சியாக்குமே, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு மகிழ்ச்சியாக்குமே. உன் கண்ணீர துருத்திலே விழுந்திருக்கிறது, உன்னுடைய கண்ணீர துருத்திலே விழுந்திருக்கிறது. உன் அங்கலாய்ப்பை நான் பார்த்திருக்கிறேன், உன் பெருமூச்சின் சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். உன்னை விடுவிக்கும்படி இறங்கியிருக்கிறேன், உன்னை விடுவிக்கும்படி இறங்கியிருக்கிறேன். தேங்க்யூ ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக நீர் எங்களை நடத்தி இனி நாங்கள் மகிமையை காணப்போகிறோம். இனி எங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை காணப்போகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் கண்டதெல்லாம் எகிப்து, வறுமை, இல்லாம, குறைவு, கடன், வேதனை, வியாதி, பலவீனம், நஷ்டம், இழப்பு, பாதிப்பு, தலகுனிவு. ஆனால் இனி பார்க்க போறதெல்லாம் அதுக்கு நேர்மாறாக, நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக நீ மகிழ்ச்சியை காணப்போகிறாய். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக நீ மகிழ்ச்சியை காணப்போகிறாய். தேங்க்யூ ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவரே. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக நீ மகிழ்ச்சியை காணப்போகிறாய், நீ மகிழ்ச்சியை காணப்போகிறாய். ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சி எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? மன்னாவினால் போஷித்து,
கண்மலையின் தண்ணீரை குடித்து மேகத்தினாலும் அக்கினினாலும் இரவும் பகலும் கர்த்தரே நடத்தி கொண்டு போகிறேன். குறுக்கிட்டு வந்த செங்கடலை பிரித்து, குறுக்கிட்டு வந்த மாறாவை மதுரமாக்கி, குறுக்கிட்டு வந்த அமலேக்கனை மடங்கடித்து, குறுக்கிட்டு வந்த செங்கடலை யோர்தானை பிரித்து, குறுக்கிட்டு வந்த எரிகோவை இடிச்சு, குறுக்கிட்டு வந்த ஆயை முறியடித்து, வெட்டாத கிணறு, கட்டாத வீடு, நட்டாத தோட்டம், ஒரு மகிமையான நாட்களை நீ காணப்போகிறாய். இதுவரைக்கும் நீ பார்த்தது வனாந்தரம். இதுவரைக்கும் நீ பார்த்தது வனாந்தரம். இனி பார்க்க போறது காணான். இதுவரைக்கும் நீ பார்த்தது வனாந்தரம். இனி நீ பார்க்க போகிறது காணான். பாலும் தேனும் ஓடுகிற காணான். இத்தனை ஆண்டுகளா நீ பார்த்து வந்தது வனாந்தரம். இத்தனை ஆண்டுகளா நீ பார்த்து வந்தது வறட்சி. இதுவரைக்கும் நீ பார்த்து வந்தது வனாந்தரம். எதிர்பார்த்த காணானை இதுவரைக்கும் பார்க்க முடியல. எதிர்பார்த்த காணானை இனி நீ பார்க்க போகிறாய். இதுவரைக்கும் நீ பார்த்தது வனாந்தரம். இனி நீ பார்க்க போகிறது காணான். பாலும் தேனும் ஓடுகிற காணான். அந்த எல்லைக்குள்ள கால வைக்கிற நேரத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ ஆண்டவரே. தேங்க்யூ ஆண்டவரே. இதுவரைக்கும் நீ பார்த்தது வனாந்தரம். இனி நீ பார்க்க போகிறது பாலும் தேனும் ஓடுகிற காணான். இதுவரைக்கும் நீ பார்த்தது வனாந்தரம். இனி நீ பார்க்க போகிறது பாலும் தேனும் ஓடுகிற காணான். தேங்க்யூ ஆண்டவரே. அப்படியாக நீர் எங்களை நடத்தி எங்களை ஆளுகை செய்யும். நீரே எங்களை நடத்தும். நீரே எங்களை நடத்தும். நீரே எங்களை நடத்தும். நீரே எங்களை வழி நடத்தும். நீரே எங்களை காத்துக்கொள்ளும். இந்த கானானுக்குள் நுழையும் போது நான் உனக்கு விளக்கின காரியத்தை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிரு. அந்த கானானுக்குள்ள நடத்தும் போது நான் உனக்கு கட்டளையிட்டவைகளை குறித்து எச்சரிக்கையாயிரு. அந்த ஜாதிகளோட கலவாதி, அந்த ஜாதியோட உடன்படிக்கை பண்ணாமல், அந்த ஜாதியோட சேவிக்காமல் உன் முன்னின்றவைகளை துரத்தி விட்டு இந்த கானானுக்குள் நடத்தும் போது நீ மிகவும் எச்சரிக்கையாயிரு. அவர்கள் செய்கையின்படி செய்யாமலும், அவர்கள் தேவனை பணிந்து கொள்ளாமலும், அவர்கள் பெண்களை நீங்க கொல்லாமலும், உங்கள் பெண்களை அவனுக்கு கொடுக்காமலும் உன் முன்னின்று அவர்களை துரத்தி விட்டுடு. அவர்களோடு உடன்படிக்கை பண்ணிடாது. அவர்களோடு உடன்படிக்கை பண்ணாது. அவர்கள் செய்கையின்படி நீ செய்யாமலும் உன் முன்னின்றவர்களை துரத்தி விடு. தேங்க்யூ ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். அப்படியாக நாங்கள் துரத்தி விடுவதற்கு எனக்கு பலத்தை கொடுங்க, எங்களுக்கு சத்தமத்தை கொடுங்க, எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க. எங்களை ஆளுகை செய்து நீரே எங்களை நடத்துங்கப்பா. நீரே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துங்க ஆண்டவரே. நீரே எங்களை நடத்துங்க சுவாமி. நீரே எங்களை நடத்தும். உங்க கரம் எங்க கூட இருக்கட்டும். உங்களுடைய ஆளுகையை பராமரிப்போம். எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களுக்கு உண்டாகட்டும்.
பரிசுத்த தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நடத்தைகளை காத்துக்கொண்டு எங்களை ஆளுகை செய்யும். அப்படியாக நீர் நடத்தி எங்களை வழி நடத்தும். இயேசுவின் விலையேறப்பெற்ற திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சின்ன வார்த்தை நடுவில் சொல்லி ஜெபிக்க வாஞ்சிக்கிறேன். உன் பிராணனை தப்புவிப்பேன் என்று இந்த காலை நேரத்தில் கர்த்தனமோடு கூட சொல்கிற வார்த்தை, உன் பிராணனை நான் தப்புவிப்பேன், உன் பிராணனை நான் தப்புவிப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் கர்த்தனை சொல்லி ஆஸ்வதிக்கிறார். எப்பொழுது இந்த பிராணன் தப்புவிக்கும், எப்பொழுது அந்த பிராணன் நமக்கு தப்புவிக்க முடியும் என்ற ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை ஆஸ்வதிப்பார். நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ராஜாவின் உருக்குதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். ராஜாவை கோபப்படுத்துகிறவன் அந்த துரோகம் செய்கிறான்றது மொழிபெயர்ப்பில் சேதப்படுத்துகிறான் அப்படி இருக்கு. அந்த துரோகம் பண்ணுகிறான், தன் பிராணனுக்கே அவன் துரோகம் பண்ணுகிறான் அப்படின்ற அந்த துரோகம் பண்ணுறான்ற வார்த்தை மொழிபெயர்ப்பில் சேதம் உண்டாக்குகிறான்னு இருக்கு. அப்போ நம்ம பிராணனுக்கு நம்மளே சேதத்தை உண்டாக்கி கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு, உன் பிராணனுக்கு சேதம் வராமல் நான் காக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் கூட அப்போஸ்தலர் 27 சொல்லுவார், நமக்கு பொருள் சேதமே அல்லாமல் பிராணன சேதம் என்ன செய்யாது, நமக்கு வராது அப்படின்னு. அப்போ நமக்கு பிராணனுக்கு அப்படின்னா நம்ம உடலுக்கு, நம்ம உயிருக்கு எந்த சேதமும் வராமல் காப்பேன். அதான் அந்த பிராணன சேதம் அப்படின்னா. பிராணன சேதம் அப்படின்னா நம்ம உயிருக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாதபடி கர்த்தர் காக்க விரும்புகிறார். அந்த உயிர் சேதங்கள் வரக்கூடிய ஒருவேளை அந்த விளைவினங்கள் இருக்கலாம், பல போராட்டங்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். பட் அந்த பிரச்சனைகள், அந்த போராட்டங்களும் நமக்கு பிராணனுக்கு என்ன வரக்கூடாதுன்னா சேதத்தை ஏற்படுத்தாதபடி கர்த்தர் காக்க விரும்புகிறார். யாருக்கு அந்த பிராணன சேதம் வராது, இல்லை உயிர் சேதம் வராது, இல்லை உடல் சேதம் வராது, கர்த்தர் யாரை அப்படி காக்க விரும்புகிறார் என்றோ அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு சுருக்கமான காரியத்தை மட்டும் நான் சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரை ஆஸ்வதிப்பா. அந்த வசனம் சொன்னது, ராஜாவை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கு துரோகம் செய்கிறான். அந்த துரோகம் செய்கிறான் சேதப்படுத்துகிறான், சேதத்தை வருவித்துக் கொள்ளுகிறான். தன் பிராணனுக்கு சேதத்தை வருவித்துக் கொள்ளுகிறான். அப்போது நம்ம பிராணனுக்கு சேதம் வராமல் இருக்கணும்னா ராஜாவை நம்ம கோபப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை நம்ம கோபப்படுத்தக்கூடாது. அப்போ ஆண்டவர் கோபப்படக்கூடிய செயல்கள் யாருடைய வாழ்க்கையில் வருதோ அந்த நேரத்தில் நிச்சயமாகவே நமக்கு பிராணன சேதம் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது பிராணன்னு சொல்கிறது ஒருவேளை இந்த பூமியிலுக்கு உயிரை சொல்லனாலும் ஆத்மாவுக்கு ஒரு பெரிய சேதம் வராதபடி நம்மளை கர்த்தர் காக்கணும். பிராணன சேதம் அது உயிர் சேதமும், பட்டு ஆத்மா சேதமாக என்ன செய்யக்கூடாது, நமக்கு வராதபடி கர்த்தர் காக்கணும். அப்போ காக்கணும்னாக்க அவர் சொல்கிறாரு, ராஜாவை கோபப்படுத்துகிறவன். நமக்கு இருக்க ஒரே ஒரு ராஜாதி ராஜா ஆண்டவராகிய இயேசு. அப்போ ஆண்டவரை கோபப்படுத்தக்கூடிய ஒரு செயல், இல்லை ஆண்டவர் கோபப்படுக்கிற ஒரு செயல் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருமானால் நிச்சயமாக அவங்க சேதத்தை சந்திப்பார்கள். நிச்சயமாகவே அவங்க சேதத்தை சந்திப்பாங்க. ஒருவேளை பொருள் சேதத்தை ஏற்படுத்தி உயிர் சேதத்தை தவிர்ப்பதற்காக சில நேரத்தில் பொருள் சேதத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தலாம். பொருட்கள் சேதத்தை நமக்கு ஏற்படுத்தி, ஏன் ஆண்டவரே இந்த பொருள் சேதம்னு சொல்லி நம்மளை ஒருவேளை தியானிக்க வச்சு, நம்ம தேவ சமூகத்தில் ஆராய வச்சு, நம்மளை சரிப்படுத்தி அந்த உயிர் சேதம் வராதபடிக்கு காப்பதற்கு கர்த்தர் முயற்சிக்கலாம். அப்போ ஒரு சேதம் வருகிறது, ஒரு சேதம் நமக்கு ஏற்படுகிறது அப்படின்னாலே
தேவன் எங்கேயோ என்ன செய்கிறார், துக்கப்படுகிற ஒரு செயல் இருக்கிறது. கர்த்தர் சோதிக்கிறது வேற, கர்த்தர் பொல்லாங்கன சோதிக்க மாட்டார், அது வேற. அப்போ நமக்கு ஒரு இழப்புகள் ஏற்படுது, நஷ்டங்கள் ஏற்படுது. பொருளாதாரத்திலேயோ இல்லை சரீர ரீதியாகவோ இல்லை ஆவிக்கு ரீதியாகவோ நஷ்டங்கள் ஏற்படுகிறதுனால நம்ம சட்ட தேவ சமூகத்தில் ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, தேவனை துக்கப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா, ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடிய, ஆண்டவரை விசனப்படக்கூடிய ஒரு செயல் நம்மகிட்ட இருக்கிறதா என்பதை நாம் சற்று நிதானித்து பார்க்கணும். நம்ம டக்குன்னு அதெல்லாம் நிதானித்து பார்க்காம ஒரு நஷ்டம் ஏற்பட்ட உடனே உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், இல்லை யாருக்கா சொல்லி ஜெபம் பண்ணுவோம், இல்லை நம்மளாக கூடி ஜெபிக்குவோம், இல்லை பிசாசில் கட்டி ஜெபிக்குவோம், பிசாசு எதிர்த்து ஜெபிப்போம், ஆவி நிரம்பி ஜெபிப்போம். நல்லது, அதெல்லாம் நல்லது, தப்பு இல்லை. அது பிசாசு போராடினா தான், பிசாசு இழப்பை ஏற்படுத்தினா தான், பிசாசை கட்டி ஜெபம்னா பிசாசு கட்டப்படும், பொருள் சேதம் தவிர்க்கப்படும். ஆனால் ஆண்டவரை துக்கப்படுத்தி விட்டு ஆண்டவர் அனுமதிப்பாரானால் நம்ம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தினால அந்த இழப்புகளை நம்ம சரி கட்ட முடியாது, அந்த இழப்புகளை நம்ம தவிர்க்க முடியாது, அந்த இழப்பை நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ இழப்பை தவிர்க்கணும்னா நம்ம நிதானிச்சணும், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிதானிக்கணும். ஏன் இந்த இழப்பு ஏற்படுது, ஏன் இந்த பாதிப்பு ஏற்படுது, இதுக்கு என்ன காரணம்? ஒருவேளை நான் தேவனை துக்கப்படுத்தின ஏதாவது செயல் இருக்குதா, ஏதாவது தேவனை துக்கப்படுத்திருக்கிறேன், என்னுடைய பார்வை, என்னுடைய சிந்தை, என்னுடைய செயல்கள், என்னுடைய பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய உடை, என்னுடைய காரியங்கள், அந்தரங்கமான காரியம், வெளியரங்கமான காரியம், குடும்ப காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள், இது ஏதாவது தேவனை துக்கப்படுத்தியிருக்கிறதா என்பதை நாம் சற்று நிதானித்து பார்த்துட்டோம்னா உயிர் சேதத்தை தவிர்த்தரலாம். முதல்ல ஆண்டு வெளிப்படுத்தி எடுத்தவொடனே உயிர் சேதத்தை ஏற்படுத்துறதில்லை. ஒரு பொருள் சேதத்துக்கு தான் என்ன செய்வார், கர்த்தர் நடத்துவார். ஒரு பொருள் சேதங்களுக்கு நேராக தான் கர்த்தர் நம்மளை நடத்துவார். அந்த பொருள் சேதங்களுக்குள்ள ஏற்படுத்தி தான் அதற்கு பிறகு தான் அதிலையும் நம்ம சரிபடலை அப்படின்னா தான் அந்த உயிர் சேதத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போவார். இது உபாக 28 நீங்கள் தொடர்ந்து கவனித்து பார்த்தா தான் இருக்கும். 14 கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பெரிய சேதத்துக்கு நேரம் ஆண்டவர் நடத்துறது இல்லை. ஒரு சின்ன பாதிப்பு, ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம், அந்த சின்ன போராட்டம் வரும்போதே அவன் நிதானித்து தேவ சமூகத்தில் போய் தன்னை பரிசோதித்து பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த பெரிய சேதனை செய்யாது, வராது. லேவியராக 26 நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அது இருக்கும். பின்னு ஏழத்தனையார், பின்னு ஏழத்தனையார், பின்னு ஏழத்தனையார், பின்னு ஏழத்தனையார், அப்படி தான் சொல்லிட்டு போவார். அப்போ அந்த பாதிப்பெல்லாம் கூடிக்கிட்டே போகுது. கடைசி பாதிப்பு என்னதுன்னா உயிர் சேதம். பாதிப்பு கூட்டிகிட்டே போகும். இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, அப்படி படிப்படியாக அவங்க அந்த ஒரு சின்ன பாதிப்பு வரும்போது லேவியர் 26:14 பாருங்க, லேவியர் 26:14 பாருங்க. செவி கொடாமலும் செய்யாமலும் வெறுத்து அரோசித்து செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கை மீறி போவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்ணை பூத்து போக பண்ணுவேன், இருதயத்தை துயரப்படுத்துவேன், திகிலை உண்டாக்குவேன், ஈழையை உண்டாக்குவேன், காய்ச்சலை உண்டாக்குவேன், உங்களுக்கு வர பண்ணுவேன், விருதாவாக இருக்கும், அதை பலனை புசிப்பார்கள், திருப்புவேன், முன்பாக படிவீர்கள், பகைஞர் ஆளுவார்கள். இவ்விதமாய் செய்தும் இருந்தால் நிமித்தம் எத்தனை ஏழத்தனையாய். அப்ப முதல் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதில் சரியாகலைன்னா அடுத்த ஸ்டெப்பு போடுறார். அதோட இதோட சேர்த்து அதை கூட்டுறார். அதிலையும் சரியாகலன்னா அடுத்து சொல்றாரு பாருங்க. குணப்படாமல் நடந்தால் எழுந்து நிமித்தம் இன்னும் ஏழத்தனையா பாதித்து. முதல் ஸ்டெப்பு வேற, ரெண்டாவது பாதிப்பு. இதெல்லாம் கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் படிச்சிங்கன்னா படிப்படியாக இருக்கு. அதில் நடந்தான்
ஏழத்தனையா தண்டிப்பேன், ஏழத்தனையா தண்டிப்பேன். கடைசி வரை அப்படியே இருக்குது. இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா. அப்போ முதல் ஸ்டெப்லேயே நம்ம சரியாயிட்டோம்னா அந்த பாதிப்போட பாதிப்பு கூடாது. இன்னைக்கு ஏன் பாதிப்பு அதிகரிச்சுட்டே போகுது? இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா சேர்த்துட்டே போகுது. ஏன் அப்படின்னா அப்போ ஒரு பாதிப்பை தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னாலே நம்ம எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், எங்கேயோ தவறு பண்ணியிருக்கிறோம். அது முதலே சொல்லிட்டார், என் உடன்படிக்கையே நீங்கள் மீறி அதை கை கொள்ள மனதில்லாமல் அதை செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாமல். அப்போ தேவன் சொல்கிறத செய்ய விருப்பம் இல்லைனாலே ஒரு பாதிப்பு நமக்கு வரும். அப்போ அந்த பாதிப்பு வரும்போது நமக்கு என்ன உண்டாகுது? உட்கார்ந்து ஏன் அந்த பாதிப்பு வருது, அப்போ என்ன செஞ்சுருக்கிறோம், ஆண்டவனுக்கு ஏதாவது என்ன சொன்னார், நாம் அதை செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு நம்ம நிதானிச்சு பார்த்துட்டோன்னா முதல் ஸ்டெப்பில் தப்பிச்சிடலாம். இந்த முதல் ஸ்டெப்லேயே ஆராய்ஞ்சு பார்க்காம ஜோம் பண்ணலாம், உபவாசம் பண்ணலாம். ஜோம் பண்ண பிறகு வேதனை கூடுதே தவிர வேதனை குறையல. சில பிரச்சனைக்கு ஜோம் பண்ணால் பிரச்சனை குறையும், சில பிரச்சனை ஜோம் பண்ணால் பிரச்சனை கூடும். இந்த இடத்துல 24 பார்த்து இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா. அப்போ என்ன ஆகிட்டே இருக்கு? அப்போது அந்த அந்த இன்னும் கொஞ்சம் ஆழமாக கூட கவனிச்சிங்கன்னா அந்த 17ஆம் வசனத்தை பாருங்கள், 17ஆம் வசனத்தை பாருங்கள், கொஞ்சம் ஆழமாக கவனிச்சுன்னா, நான் உங்களுக்கு திருப்புவேன், பகைஞர் இவ்விதமா செய்தோம். இன்னும் செவிக்கூட எப்படி செவிக்கூடாமனா இன்னும் தேவ சமூகத்தில் போய் நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பார்க்கலனாலே, ஆண்டவர் ஏன் இந்த பிரச்சனை சாமி, இது ஏன் இந்த போராட்டம், இந்த ஏன் நெருக்கடி, இந்த ஏன் கஷ்டம் அப்படின்னு கர்த்தருடைய முகத்தை தேடாத போனாலே அடுத்த இடத்துல வாதிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வந்து எடுத்தோடனே பிராணம் சேர்த்து வர்றதில்லை. அப்போ தேவன் துக்கப்படக்கூடிய ஒரு செயல் வருமானால் நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறார். அது ஆவிக்குரிய பாதிப்பு, அது சரீர பாதிப்பு, இல்லை பொருளாதார பாதிப்பு, ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுது. அது ஏற்படும் போதே நம்ம நிதானித்து நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்கார்ந்து, ஆண்டவர் ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த நஷ்டம், ஏன் இந்த பாதிப்பு என்று உட்கார்ந்து அதை நிதானித்து ஆராய்ஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் அடுத்த படிக்கு மேலான வரக்கூடிய இன்னும் ஏழத்தனையான தண்டனைக்கு தப்பிச்சிடலாம். இன்னைக்கு அப்படி போகாத போகிறதுனால தான் இன்னைக்கு பிரச்சனை ஆகிட்டே பிறகு கூட்டிகிட்டே போகுது. இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா. முதல்ல சொன்னார் காய்ச்சல், ஈழை, கண்ணை துயரப்படுத்த மாட்டார். ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க, உங்கள் வல்லமையும் அடுத்த 18 பாரு. ரெண்டாவது இன்னும் ஏழத்தனையா அவனை பாதிப்பேன்னு சொல்றாருல, தண்டித்து எப்படி நடத்துவேன், உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து இருமை போலவோ வெண்கலத்து பணம் ஆக்குவேன், விருதாவாக இருக்குல்ல, விருதாவலே செலவழியும் மனதில்லாமல் நடப்பீர்களானால் தக்கதாக இன்னும் ஏழத்தனையாய் உங்களை மேல் வாதை வர பண்ணுவேன், மிருகங்களை வரவிடுவேன். என்ன ஆக்குமா, உன்னை பிள்ளைகளாற்றவன் ஆக்கி உங்கள் மிருகத்தை உங்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். எப்போ குறைய ஆரம்பிக்கிறாங்க? முதல் 2 ஸ்டெப்பில் குறைவில்லை, முதல் 2 ஸ்டெப்பில் குறைவில்லை, 3ஆவது ஸ்டெப் தான் குறைவே ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நான் வாழ்க்கையில் குறைஞ்ச பண்ண அர்த்தம், 3ஆவது ஸ்டெப்புக்கு போயிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். முதல் ஸ்டெப்பு மனசளவில் பாதிப்பு, 2வது பொருளாதார ரீதியாக பாதிப்பு, 3ஆவது பார்க்குறாரு குறைவு. குறைவு பிள்ளைகள் சத்துரண செய்து துரத்தது. அடுத்தது பாருங்க, நடந்து பாதித்து அடுத்த சொல்ல பழி வாங்குறாரு. அடுத்தது 4ஆவது ஸ்டெப் பழியே அவர் பழி வாங்கவே போயிட்டாரு. சேர்ந்த பின் கொள்ளை நோய் அனுப்புவேன், சத்துரு கையில் ஒப்பு கொடுத்துருவேன், சாப்பாடு இல்லாமல் ஆக்குவேன், சாப்பிட்டா கூட திருப்தியாக மாட்டேன், இன்னும் எவ்வளவு கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேன், திருப்தியாக மாட்டேன்.
செவி கொடுக்காமல் நடந்தால் நடந்து தண்டிப்பேன். என்ன சாப்பிடுவோம்? பிள்ளையை சாப்பிடுச்சா நான் அந்த பிள்ளையை வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு பஞ்சத்தை கொண்டு போவேன். அழித்து அப்படின்னா படிப்படினாயிட்டே போகுது, தண்டனை கூட்டிகிட்டே போகுது. கடைசி தண்டனைக்கா மரணத்தை கொண்டு போய் நிப்பாட்டிடலாம். அப்போ ஒன்று நம்ம பழகிக்கணும், குறைகள் வருது அப்படின்னாலே எங்கேயோ ஏற்று நடக்கிறேன். நான் சொல்ல சாதாரண பலவீனம் வந்தால் கூட என்ன செய்யணும்? முதல்ல போயிட்டு முதல் ஸ்டெப் என்னது? முதல் ஸ்டெப் என்ன சொல்றாரு? முதல் ஸ்டெப் பிரச்சனை என்ன? இருதயத்தை பண்ண பூத்து போக பண்ணுவேன், இருதயத்தை துயரப்படுத்துவேன். இது வரும்போது முதல் ஸ்டெப் யோசனை பண்ணிட்டு முதல் ஸ்டெப்லேயே உட்காந்து கத்த சமயத்தில் உட்காந்து, ஆண்டவரே உமக்கு துக்கப்படுத்தக்கூடிய ஏதாவது காரணத்தை செஞ்சிருக்கிறேனா? அப்போ தேவனை துக்கப்படக்கூடிய காரணம் இருக்குமானால் கத்தர் கோவப்படுவார். கத்தர் கோவப்பட்டானா கட்டாயம் என்ன உண்டு? பாதிப்பு உண்டு. கட்டாயமாக கத்த பாதிப்பு உண்டு. அந்த பாதிப்புல நம்ம உட்கார்ந்து கத்தருடைய சமூகத்தை ஆண்டவரேன்னு நிதானிச்சிட்டோன்னா அடுத்த பாதிப்பை தப்பிச்சிடலாம். இது ரெண்டாவது பாதிப்பும் கொஞ்சம் கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டாவது பாதிப்புலையாவது உட்காந்து மனதில் விட்டுனா மூணாவது தவிக்கலாம். அப்படியே படிப்படியா நீ பிரச்சனை உச்சத்துக்கு போகாதபடி நான் கத்தை காக்கட்டும். எப்போ காக்க முடியும்? ஒரு பிரச்சனையா இப்போ உட்கார். உமக்கு பிடிக்காத செஞ்சிருக்கேன்னா பார். உமக்கு பிடிக்காத நான் என்ன செஞ்சிருக்காண்டவர்? ஏதோ செஞ்சிருக்கிறேன், பட் ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். மிஸ்டேக் பண்ணாமல் இது நடக்காது வாழ்க்கையில். ஏதோ பண்ணியிருக்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கு சொல்லுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன். அந்த மனநிலையோடு கூட தேவ சமூகத்துக்கு போனால் நிச்சயமாக என்ன உண்டாகுன்னா நமக்கு இழப்புகள் வராதபடி கத்த காப்பார். அப்படி இல்லை, நான் சரியாக இருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் உபவாசம் பண்ணுறேன், நான் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு உட்காந்து போயிருப்பேன்னா இழப்புகள் கூடிக்கிட்டே போகும். சில ஜெபம் பிரச்சனையை குறைக்கும், சில ஜெபம் பிரச்சனையை சேர்க்கும். இந்த இடத்துக்கு ஜெபமான பிரச்சனை சேர்க்குமா குறைக்குமா? இன்னும் ஏழத்தனையா சில ஜெபம் பிரச்சனையை குறைக்கும், சில ஜெபம் பிரச்சனையை சேர்க்கும். பிரச்சனை உனக்கு குறையணுமா சேரணுமா நீ தான் பார்க்கணும். நிதானிக்காம ஜெபம் பண்ணால் பிரச்சனை சேரும், நிதானிக்க ஜெபம் பண்ணால் பிரச்சனை குறையும். யாக்கோபு ஜெபம் பண்ணார், நிதானிச்சு ஜெபம் பண்ணார், நிதானிக்காம ஜெபம் பண்ணார். யாக்கோபு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றார்? ஆதிகாமம் 32 ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஏசாவன் கேட்கிற விளக்குக்காக ஜெபம் பண்றார். ஜெபம் பண்றாரா? பிரச்சனை குடிச்சா குறைஞ்சிச்சா? காலை உடைச்சார். ஏன்னாக்க ஏன் எதிரியோட உன் வழி கத்தருக்கு பிரியமா இருந்தா உன் சத்துருனோட கூட சமாதானம் ஆவாங்க. அப்படி அங்க பைபிள் சொல்லு. இப்போ யாக்கோபின் வழி கத்தருக்கு பிரியமா இருந்துச்சுன்னா ஏன் என்ன இருக்கணும்? சமாதானத்துக்கு வந்திருக்கணும்ல. ஆனா இவன் அனுப்புறான். அவன் என்ன சொல்றான்? 400 பேரோட எதிர்க்க தான் வரான். 400 பேரோட எதிர்க்க தான் வந்தான தவிர என்ன செய்ய வரல, அவன் சமாதானத்துக்கு வரல. அப்ப என்ன செய்யறாரு? இவனை காலை உடைச்சு இவன் ஜெபம் பண்றான். ஆண்டவரே என் அண்ணனோட சமாதானமா வரணும், என் கூட சமாதானம் வரணும். அதுக்கு அவர் பண்றாரு, ஓம் வழி முதல்ல எனக்கு பிரியமா இருக்கணும். நீ என்ன துக்கப்படுத்திட்டு, நீ என்ன வேதனைப்படுத்தி, நீ விசனப்படுத்திட்டு எதிரி அழிச்சு பண்ண கதை அழிக்க மாட்டார். தேவனை துக்கப்படுத்துற காரியம் நம்ம செஞ்சுட்டு எதிரி அழிச்சு போடணும் ஜெபம் பண்ணவனா கத்தர் எதிரி அழிக்க மாட்டான். யாக்கோபு காலை தான் உடைச்சார். யாக்கோபு காலை உடைச்ச பிறகுதான் அவன் காம்ப்ரமைஸ் ஆகிறான். அப்படின்னா ஒண்ணு புரியுது, நமக்கு எடுத்த ஒரு பிரச்சனை வருதா கத்த சபை தானிச்சு பார்க்கணும், ஆராய்ச்சி பார்க்கணும். ஏழத்தனையா ஏன் பிரச்சனை கூட்டிகிட்டே போகுது? ஒன்றில் ஆரம்பித்த பிரச்சனை படிப்படியாக வளர்ந்துட்டே போகுது, படிப்படியாக உயர்ந்துட்டே போகுது. ஒரு பிரச்சனை மாறின பாடா இல்லை, ஒன்றும் தீர்ந்த பாடா இல்லை, பிரச்சனை வளர்ந்துட்டே போகுது, ஒன்றும் முடிவு கிடைச்ச பாடா இல்லை. என்ன காரணம்? எங்கேயோ கத்தரை கோபப்படுத்திருக்கிறோம், எங்கேயோ கத்தரை விசனப்படுத்திருக்கிறோம், எங்கேயோ கத்தரை வேதனைப்படுத்திருக்கிறோம். கத்தரை வேதனைப்படுத்துவோமானால் நிச்சயமா நமக்கு சேதங்கள் ஏற்படும். எடுத்த உடனே உயிர் சேதம் ஏற்படாது. படிப்படியாக சேதம் ஏற்பட்டு கடைசி உயிர் சேதம் கொண்டு போய் நரகம் தள்ளிப்பட்டு போயிட்டே இருந்துருவார். அப்போ சேதம் ஏற்படாமல் இருக்குன்னா தேவன் என்ன செய்யக்கூடாது? கோபப்படுத்தக்கூடாது, தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. எது தேவனை துக்கப்படுத்தும்? எந்த காரியம் தேவனை துக்கப்படுத்தும்? ரோமரின் புஸ்தகம்
13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 13:2. ரோமர் 13:2. நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்கள் என்ன வருவித்துக் கொள்கிறார்கள்? எது எது தங்களுக்கு தாங்கள் அழிவை ஏற்படுத்தாது? எது? நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், வசனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், பிரமாணத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், உபதேசத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள், உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள். மேலே சொல்றாரு, மேலே கொடுக்க 1ஆம் வசனம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு நீ யார வேணா இரு. அதிகாரம் தான், வசனம் தான். நீ யார வேணா இருந்துட்டு போ. வசனத்தின்படி வாழாம வசனத்துக்கு எதிர்த்து நிப்பன்னா உனக்கு நீயே அழிவை வருவிச்சுக்க. வசனத்தை வாழாம வசனத்துக்கு எதிர்த்து நின்னா உனக்கு நீயே அழிவை வருவிச்சுக்க, உனக்கு நீயே பாதிப்பை வருவிச்சுக்கிற. எந்த மனுஷனும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி தேவன் ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்க அதிகாரம் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் நியமித்த காரியத்தை ஒரு மனுஷன் செய்யலன்னா கர்த்தர் கோபம் வரும். கர்த்தர் நமக்கு நியமித்த காரியத்தை, நமக்கு சொல்ற காரியத்தை நம்ம செய்யலன்னு சொன்னா தேவனுக்கு என்ன வரும்? நம்ம மேல கோபம் வரும். அந்த கோபம் என்ன செய்யும்? 2ஆம் வசனம், ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கிற, தேவனுடைய நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வேற யாரும் கிடையாது. உனக்கு பிசாசு போராடல, மற்ற யாரும் சூனியம் வைக்கல, எத்தனை மந்திரம் வைக்கல, யாரும் செய்வனை வைக்கல. உனக்கு நீயே சூனியம் வச்சுக்கிற, உனக்கு நீயே பாதிப்பு உண்டாக்கிற, உனக்கு நீயே கேடை உண்டாக்கிக்கிற. உனக்கு நீயே கேடை உண்டாக்காம இருக்கிறன்னா ஒன்று செய், அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்காது, நியமனத்துக்கு எதிர்த்து நிற்காது. நியமனம் என்ன சொல்லுதோ அதை செஞ்சுட்டு போ. உபதேசம் என்ன சொல்லுதோ செஞ்சுட்டு போ. உபதேசத்தின்படி செய்யலைன்னா நீ எதிர்த்து நிற்கிறன்னு அர்த்தம். அதுக்கு நீ கேட்குற உபதேசத்தின்படி, கேட்குற வசனத்தின்படி, கேட்குற சத்தியத்தின்படி நடக்கலைன்னா நீ அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறன்னு அர்த்தம். ஜோமனத்தை வச்சு புரியாத நடக்கிறது. ஜபம் பேய் கூட பண்ணிட்டு போகுது, ஜபம் பேய் கூட பண்ணுது. ஜபத்தை வச்சுல கணக்கு பண்ணாத, வசனம் நடக்கிறான்னு கணக்கு பண்ணு, வசனத்தின்படி நடக்கிறான்னு கணக்கு பண்ணு. வசனத்தின்படி நடக்கலைன்னா நீ அதிகாரத்தை எதிர்த்து நிற்கிற. அதிகாரத்தை எதிர்த்து நின்னா உனக்கு நீயே அழிவை வருவிச்சிருக்கிற. உன் பாதிப்புக்கு நீ தான் காரணம், உன் பிரச்சனைக்கு நீ தான் காரணம், உன் போராட்டத்துக்கு நீ தான் காரணம். உன் பிரச்சனைக்கு உன் போராட்டத்துக்கு முடிவு வரணும்னா இன்னைக்கு தேவ சமத்தை சரி பண்ணு. என்ன சரி பண்ணு? எங்க தேவ நியமத்துக்குபடி நடக்காம போயிருக்கிறேன், எந்த வசதியிடம் வாழாமல் போயிருக்கிறேன், எந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போயிருக்கிறேன், எந்த அறிவுரைக்கு நான் கீழ்ப்படியாமல் போயிருக்கிறேன், எதுக்கு நான் செய்யாமல் போயிருக்கிறேன், அதை நிதானித்து பார்த்துட்டுனா அழிவை தப்பிச்சிடலாம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கிப்பார். தகப்பனே, நன்றியோட துதிக்கிறோம் ஐயாமை, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை நேரத்தில் உடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம், உடைய சன்னிதானங்களை அர்ப்பணிக்கிறோம். பிராணனுக்கு சேதம் வராமல் காப்பன் கத்த சொல்றான். உனக்கு பிராணனுக்கு சேதம் வராமல் இருக்கன்னா கர்த்தரை துக்கப்படுத்தக்கூடாது, தேவனை கோபப்படுத்தக்கூடாது. எப்போ தேவனை கோபம் வரும்னா தேவனுடைய நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது, வேதத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது, சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது, உபதேசங்களுக்கு எதிர்த்து நிற்கும் போது. நாங்கள் எதிர்த்து நிற்கலையே, நீ செய்யாமல் போகிறதே எதிர்த்து நிற்கத்தான் அடையாளம். நீ செய்யாமல் போகிறதே எதிர்த்து நிற்கத்தான் அடையாளம். நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல தேவையில்லை, உன் வாய் சொல்லலை, ஆனால் வாழ்க்கை சொல்லுது. வாய் சொல்றது ஒரு அனுபவம், வாழ்க்கை சொல்றது மற்றொரு அனுபவம். இன்னைக்கு வாய் சொல்லலே தவிர வாழ்க்கை சொல்லுது. நியமனத்துக்கு எதிர்த்து நிற்கிறது அடையாளம். கேட்குற வேதமும் சத்தியமும் செய்யாமல் போகிறது நீ எதிர்த்து நிற்கிறதுக்கு அடையாளம். அப்படி எதிர்த்து நிற்கும் போது கர்த்தர் சொல்ற, ஏழத்தனை உன தண்டிப்பேன், நானும் எதிர்த்து நடப்பேன். நான் சொன்னதை நீ செய்யலன்னா உனக்கு எதிர்த்து நடப்பேன், நான் பாதிப்பை உண்டாக்குவேன். இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா, இன்னும் ஏழத்தனையா. பிரச்சனை கூட்டிகிட்டே போகும், குறையாது. பிரச்சனை கூட்டிகிட்டே போகும், குறையாது. அந்த ஏழையும் விட்டு விட்டா வாசிங்க. முதல் ஸ்டெப்பில் என்ன பாதிப்பு?
2ஆம் ஸ்டெப்புக்கு என்ன பாதிப்பு, 3ஆம் ஸ்டெப் என்ன பாதிப்பு, 4ஆம் ஸ்டெப் என்ன பாதிப்பு, நீ எந்த பாதிப்பு எந்த ஸ்டெப்ல இருக்கிறன்னு பார்த்துக்கோ, எத்தனை படியை தாண்டி போயிருக்கன்னு பார்த்துக்கோ. உன் பாதிப்பை வச்சு நீ எந்த ஸ்டெப்ல இருக்குன்னு பார்த்துக்கோ. மீறி போனதில் எத்தனை ஸ்டெப் நீ உன் பாதிப்பை வச்சு நீ எந்த ஸ்டெப்ல மீறி போயிருக்கன்னு பார்த்துக்கோ. முதல் ஸ்டெப்பா, 2ஆம் ஸ்டெப்பா, 3ஆம் ஸ்டெப்பா, 4ஆம் ஸ்டெப்பா, 5ஆம் ஸ்டெப்பா, அப்படி பார்த்துக்கோ. படிப்படியாக இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தனி, ஒரே தண்டனை இல்லை. நீ எந்த ஸ்டெப்பில் எந்த பாதிப்பு இருக்குது உட்காந்து வேதத்தை வாசி. அது 26 வாசி, 26 14 வாசி. அப்படி வாசிச்சு விட்டு விட்டா பாரு. முதல் என்ன, இன்னும் இன்னும் ஏழத்தனையா அப்படின் போது என்ன நடக்குது, இன்னும் ஏழத்தனைக்கு என்ன பாதிப்பு, இன்னும் ஏழத்தனைக்கு என்ன பாதிப்புன்னு அதை படிப்படியாக உட்காந்து படி. இன்னைக்கு உட்காந்து படிச்சு நீ எந்த பாதிப்பு இருக்கிற, முதல் ஸ்டெப் பாதிப்பா, 2ஆம் ஸ்டெப் பாதிப்பா, 3ஆம் ஸ்டெப் பாதிப்பா, 4ஆம் ஸ்டெப் பாதிப்பா, 5ஆம் ஸ்டெப் பாதிப்பா, எந்த ஸ்டெப் பாதிப்புன்றத கண்டுபிடி. தோராயமா ஜோமெண்ட் போயிடாத, தோராயமா கிறிஸ்தவ வாழ்ந்துட்டு போயிடாத, உட்காந்து கண்டுபிடி. நீ எந்த ஸ்டெப்ல இருக்கிற, உனக்கு என்ன பாதிப்பு நடந்து இப்போ ரீசன் அப்படி என்ன பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிற, அப்படி எந்த பாதிப்பில் இருக்கிற, எத்தனை ஸ்டெப்ல இருக்கிற, அதை கண்டுபிடிச்சிட்டு சரி பண்ணிட்டுனா, நியமனத்துக்கு எதிர்த்து நிற்காத போயிட்டேன்னா இன்னைக்கு கத்தவனை ஆசிரியர் விரும்புகிறான். உனக்கு சேதங்களை வராமல் கதை தவிர்ப்பான். பொருள் சேதமோ, உடைமையோட சேதமோ, உடல் சேதமோ, உயிர் சேதமோ, சேதம் வராமல் தடுக்கிறேன்னா இன்னைக்கு எதை சரி பண்ண சரி பண்ணிடு. எதிர்த்து நிற்காத, எதை கேட்கறியோ அதை அப்படியே கை கொண்டு நட. பரிசுத்த பிதாவே, அப்படி நடப்பதற்கு அதிகமான கிருபைகளை எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எங்களுக்கு சபை மக்கள், கிளை சபை மக்களுக்கும் எந்த சேதமும் ஏற்படாதபடி எங்களை காத்துக்கோங்க. எந்த சேதமும், உயிர் சேதமோ, உடல் சேதமோ, பொருள் சேதமோ ஏற்படாதபடி எங்களை கத்த கிருபையை காக்க வேண்டும் என்று ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கணும். கிருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னதமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சுலபகாரங்களை மறவாதே.